everybody. Help me. EP conversion for everybody. Enemy spotted. Enemy spotted. ஹாய் ஹலோ காய்ஸ். ஸோ நான் உங்கள் விக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிரெனேடில் எப்படி ப்ரோ எல்லா ரவுண்டும் நாக்கு வைக்கிறது. என்கிட்ட பல பேரும் கேட்ட ஒரே கேள்வி இதுதான், ஏன் எப்படி ப்ரோ என் ஷார்ட் வீடியோஸை பார்த்தும் சரி, இல்லை நான் போகிற மாண்டேஜ் வீடியோஸை பார்த்தும் சரி, கிரெனேடில் எப்படி ப்ரோ இவ்வளோ கில்ல எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். ஆக்சுவலி அது ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளான ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், நீங்களும் ஒரு நல்ல கிரெனேடராக ஆகிடலாம். ஸோ ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிரெனேட் ஓரளவுக்கு நீங்களே அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 3 விஷயம். ஒன்று வந்து நம்ம கேரக்டர் காம்பினேஷன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கிங், அந்த கவர் பண்ணி நம்ம எப்படி குக் பண்ணி போடுறோன்றது, மூணாவது பார்த்திங்கன்னா கிரெனேடோட டைமிங். இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரெனேட் பிளேயர்ஸுக்கு. முக்கியமாக இந்த எலைட் மாஸ்டர் அண்ட் சிஎஸ்ஆரில் கிராண்ட் மாஸ்டர்லாம் புஷ் பண்ணுற பிளேயர்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்திங்கன்னா அல்வாரோவும் பீஸ்டனும். ஸோ இந்த 2 கேரக்டர் அண்ட் பெட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கிரெனேடு கரெக்டாக அடிக்க முடியும், நாக்கு வைக்க முடியும். இது இல்லாமல் நான் ஒரு ப்ரோ கிரெனேடராக ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுற பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக க்ளூவும் மோக்கோவும் வச்சுக்கலாம். ஸோ க்ளூ மோக்கோ இருந்துச்சுன்னா எனிமியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் ரவுண்டுக்கு ரவுண்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் குக் பண்ணி அடிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த 4 கேரக்டர்ஸையும் வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிங்கனாலே மோஸ்ட்லி உங்களுக்கு கிரெனேட்டில் கில் வர ஆரம்பிச்சிரும். பட் ஆனால் அதுக்கு ஒரு வாரமாச்சு ட்ரெயின் பண்ணோம். நான்லாம் ஆக்சுவலி ஒரு வாரம் இல்லை 2 வாரத்தில் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி கிரெனேட் அடிக்கிறதுக்கு. அதை வச்சு நானும் நிறைய மாண்டேஜ் வீடியோ போட்டேன். அண்ட் மாண்டேஜ் வீடியோன்னு இல்லாமல் என் ஸ்குவாடில் இந்த மாதிரி கிரெனேட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து குக்கிங் டைம் அண்ட் கவர் அண்ட் குக்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கவர் அண்ட் குக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எனிமிக்கு தெரியாமல் எவ்வளோக்கு எவ்வளோ கவர்லேருந்து நீங்கள் குக் பண்ணி அடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. ப்ளஸ் எனிமி நீங்கள் குக் பண்ணுறதை தெரிஞ்சால் ஓடி போயிடுவான். ஸோ அதனால் தயவு செஞ்சு கிரெனேட் அடிக்க சொல்ல ஒரு க்ளூவால்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொருள்லையோ கவர் எடுத்துகிட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்க மட்டும் வெளில வாங்க, பக்காவாக இருக்கும் கைஸ். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெனேடோட டைமிங்ஸ். ஸோ இது கிரெனேட் டைமிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெனேடோட ரேஞ்ச், எனிமி எந்த ரேஞ்சில் இருக்கான்றதை பொறுத்து தான் வந்து நம்ம கிரெனேட் டைமிங்ஸ் எப்படி குக் பண்ணணும். கிட்டே இருந்தாலும் நம்ம நல்லாவே குக் பண்ணி அடிக்கலாம். மிட் ரேஞ்சில் இருந்தாலும் ஒரு 2-3 செகண்ட்ஸ் இருக்கிறப்போ நம்ம கரெக்டாக குக் பண்ணி அடித்தோன்னா போதும். ரொம்ப லாங்கில் இருக்கான் ப்ரோ, நான் பீஸ்டான் பெட்டோட லாங்கில் இருக்கான், பிச் பண்ணி தான் போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே அடிக்கணும். அப்போ தான் அவனை கரெக்டாக போய் அந்த கிரெனேட் ரீச் ஆகும். இந்த 3த்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு ரவுண்டு ஒரு கில்லு கிரெனேட்டில் எடுத்துடலாம் எப்படி இருந்தாலும். ஸோ நான் ஒரு கிளிப்ஸ் எல்லாம் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்ஸ் எல்லாம் பாருங்கள், நான் எப்படி கிரெனேட்டை குக் பண்ணி அடிக்கிறேன், எப்படிலாம் என்கிட்ட மாட்டுறானுங்கன்ட்டு. இதே பேசிஸில் தான் இருக்க போகுது கிரெனேட் குக்கிங். ஸோ இந்த 3 விஷயத்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி சிஎஸ்ஆரும் நார்மல் சிஎஸும் தொடர்ந்து ஆடினீங்கனாலே உங்களுக்கு மோர் ஓவர் நீங்கள் வந்து கிரெனேட் அடிக்கிறதுல தேறிடுவீங்க. அண்ட் ப்ரோ நேடராக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய ஸ்குவாடில் இப்போ பார்த்தீங்கன்னா நேடருக்கெலாம் வந்து இடம் தேவைப்படுது ஸ்போர்ட்ஸ்லுமே. அந்தமாரி ஒரு பிளேயராக கூட நீங்கள் மாறலாம், யாருக்கு தெரியும், ஹூ நோஸ். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஒரு வாரம் 2 வாரமாச்சு ஆகும். டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் கைஸ். ஏன்னா டைமிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒரு என்ன அடிக்கடிக்கு தான் உங்களுக்கே தெரியும் எந்த டைமில் ரிலீஸ் பண்ணணும் கிரெனேடை அப்படின்றது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஷார்ட் ரேஞ்சில் நான் அடித்த கிரெனேடு, பக்கத்துலேயே இருந்தால். ஸோ நல்லா டைம் எடுத்தே அடித்தேன். இதெல்லாம் பாருங்கள் ஏர்லேயே வெடிக்கும் கிரெனேடு. அந்த மாதிரி டைமிங்கை நீங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் வந்து டைமிங்கை கேட்ச் பண்ணணும். அது வந்து நம்ம எந்த யூடியூபராலையுமே சொல்ல முடியாது டைமிங். ஏன்னா எனிமி எந்த டிஸ்டன்ஸில் இருக்கான்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் வந்து டைமிங்லாம் நீங்கள் கெஸ் பண்ணுறதை நீங்கள் போட அதை அப்படியே கற்றுக்க முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்தானுங்க. ஸோ நான் அழகாக அடிச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சு. அவன் அப்போ தான் படிக்கட்டே ஏறி வந்துகிட்டு இருக்கான். பட் நான் போட்டேன் கரெக்டாக, நான் வேகமாக வந்துட்டேன், நான் போட்டேன், நாக் ஆகிட்டான் அவன். இது சும்மா கெஸ்ஸிங் கிரெனேட் தான். பட் இதுவுமே டைமிங் கரெக்டாக இருந்ததுனால கரெக்டாக நாக் ஆகிட்டான். இல்லைனா கிரெனேடோட அந்த சிம்பிள் காமிச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி அடிக்கணும் கைஸ். இப்போ அவன் மேலே இருந்தால் மேல் ரிட்ஜே அடிக்கணும்னா நான் அடிச்சிருக்கலாம். நான் கவரில் இருந்தேன், டக்குன்னு கிரெனேட் மட்டும் வச்சுட்டு உள்ளே ஓட்டேன். இதே மாதிரி தான் கைஸ் கவர் அண்ட் ஃபயர் அண்ட் கிரெனேட் டைமிங்ஸில் ரொம்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படின்னா ரவுண்டுக்கு ஒரு நாக்கு தேர்த்திடலாம் கைஸ். உங்கள் டீம்மேட்டுக்கு இது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். உங்கள் டீம்மேட்ஸுக்கு
ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த பெர்முடா பேம்பை பொறுத்த வரைக்கும் வந்து சில இடம்லாம் இருக்குது. இந்த இடத்துலலாம் நம்ம கிரெனேட் அடித்தோன்னா மீன்ஸ் சில லொக்கேஷன்ஸில் இந்த இடத்துல கிரெனேட் அடித்தோன்னா கன்ஃபார்ம் நாக் விழுந்துரும் அப்படின்னு சில இடம் இருக்குது. அந்த அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.